ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதை நான் வெறும் 4 பொருளை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன். சுகர் எதுவும் சேர்க்கலை. ரொம்பவும் ஈஸியானதும் ஹெல்த்தியானது. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது காலையில் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது காஞ்ச பேரிச்சம்பழம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். மேலே இருக்கிற இதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடையும் எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, பாதாம் பருப்பு, இது 4த்தையும் சம அளவு எடுத்துருக்கிறேன். ஒவ்வொன்றைத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் பெரிச்சம்பழத்தை போட்டு வறுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எல்லாமே ட்ரை ரோஸ்டட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அடுத்தது முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சூடானா போதும். சப்போஸ் உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் 1 மணி நேரம் இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், லைட்டாக சூடானா போதும். அடுத்தது திராட்சையை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் வர வரைக்கும் செஞ்சு வச்சுக்கலாம். அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். போதும், இந்த அளவுக்கு வறுத்தது போதும். அடுத்தது பாதாம் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியானது ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டையை 3 வயசு குழந்தை முதல் பெரியவங்க வரை டெய்லிக்கும் காலைல ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்திருந்த பொருளில் இருந்து 8 லட்டு செஞ்சுருக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.